வரதட்சணை நெறைய கேளுங்க. கம்மியா கேட்காதீங்க. அவங்க கோமண துணிய வரைக்கும் உருவிக்கிட்டு விட்டுடுங்க. வரதட்சணை நல்லா கேளுங்க. அந்த ஆம்பளைங்க கூட வரதட்சணை கூட கேட்க மாட்டாங்க. ஒரு பொம்பள தான் போய் இந்த மாமியார்ங்கிற ஒரு இதுல இருந்துகிட்டு 90% வரதட்சணை கேட்கிறது. வரதட்சணையே கொண்டு வராத நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதே கஷ்டத்த உங்களுக்கு வரப்போற மருமகளுக்கு நீங்க தரணும்னு நெனைக்கிறீங்களே! நீங்க என்ன மனித பிறவி? ஒரு பொண்ணு ஒழுக்கமா இருக்காளா? கற்போட வராளா? நமக்கு கடைசி காலத்துல ஏதாவது முடியலன்னா ஒரு துணி துவச்சு குடுப்பாளா? ஒரு கஞ்சி காய்ச்சி குடுப்பாளா? முடியலன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போவாளா? மனசு விட்டு பேசினா உட்கார்ந்து 2 நிமிஷம் கேட்பாளா? அப்படி ஒரு மருமக வேணும்னு நெனைங்க. அத விட்டுட்டு நீங்க வரதட்சணை நோண்டி நோண்டி கேட்டு இல்லாத வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு ஒண்ணா ஓடி வந்து செய்வா? யோசிச்சு பார்க்கிறீங்களா நீங்க? அத பார்க்கவே மாட்றீங்க. லவ் பண்ணி சும்மா கூட்டிட்டு வந்துட்டான்னா, அதுவும் போச்சு. பையன் இல்லாத நேரத்துல வச்சு செய்யறது பேசி, பேசி, பேசி. நம்ம என்ன நிலைமையில வந்தோம்? அப்படிலாம் யோசிச்சு பார்க்கிறதுக்கு இங்க நேரம் யாருக்கும் இல்ல. வரதட்சணையோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? யாரு கொண்டு வந்தது? ஒரு பொண்ண பெத்தவங்க அங்க போற புது இடத்துல எல்லாம் புதுசா இருக்கும். ஒரு பாத்திரத்த எடுக்க, ஒரு ஃப்ரீயா ஒரு இதுல போய் படுத்து தூங்க கஷ்டப்படுவாங்கிறதுனால தான் அதான் எல்லாம் போட்டு குடுத்து கட்டுறது. இப்ப அத ரொம்ப பிரம்மாண்டப்படுத்திட்டாங்க. இருக்கப்பட்டவன் 100, 200 பவுன் தாரான். இல்லாதப்பட்டவன் மருந்து குடிச்சிட்டு சாவறான். அதுதான் வரதட்சணை. நீங்க எப்படி வரதட்சணை இல்லன்னா பொண்ணே இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம். கல்யாணம் பண்ணி சாந்தி முகூர்த்தத்துல உங்க பையன அனுப்புவீங்களா? இல்ல அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு கொண்டுட்டு